பாஜக அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்திய மகளிர் காங்கிரஸ் தலைவியை கண்டித்து மஞ்சள் தெளித்து நூதன போராட்டத்தை பாஜக மகளிர் அணியினர் ஈடுபட்டனர். இதற்கு தங்களிடம் மோத வேண்டாம் என மகளிர் காங்கிரஸ் எச்சரித்துள்ளனர். வன்முறை அரசியலையோ செய்யும் காங்கிரஸ் மகளிர்கள் நாங்கள் கிடையாது. பெண்மைக்கும் மகளிர்களுக்கும் புதுவைக்கும் என்றென்றும் சல்யூட் பண்ற பெண்கள் நாங்க. அதனால எங்க கிட்ட மோதி பார்க்காதீங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், மகளிர் பிஜேபியில நீங்க பயணிக்க கூடிய பல மகளிர்களுடைய அந்தரங்கங்கள் எங்களுக்கு தெரியும். பிஜேபி உடைய தலைவர்களுடைய அந்தரங்கமும் அவர்களுடைய முந்தைய தொழிலும் எனக்கு தெரியும். அதை மட்டும் நாங்க வெளியே விட்டோம்னா பிஜேபி உடைய தலைவர்கள் தலையில முக்காட போட்டுக்கிட்டு அவர்கள் மூஞ்ச காட்ட முடியாம வெளியே வர முடியாம மக்களிடம் ஓட்டு கேட்க முடியாத நிலைமை வந்துரும். ஆனா எச்சரிக்கை பண்றோம், அதை நாங்க செய்யவும் தயங்க மாட்டோம். ஆனா செய்ய வச்சிடாதீங்க. நாங்கள் நாகரிகமான அரசியலை நாங்கள் பயன்படுத்துபவர்கள், வழியில் நடப்பவர்கள் என்பதை கூறிக்கொண்டு நான் பிஜேபி மகளிர் மோர்ச்சாவிற்கும் பிஜேபி உடைய தலைவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன், நேரடியா மோதுங்க. என்னுடைய போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் முதலியார்பேட்டை. ஏன்னா தனிநபர் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. முதலியார்பேட்டையில ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இது அவங்க சோசியல் மீடியால போட்டிருக்காங்க. சைபர் கிரைம் கோரிமேட்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறோம். தென் டிஐஜி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறோம். அவங்க பேர்ல எஃப்ஐஆர் போட்டு ஆக்ஷன் எடுக்காத பட்சத்துல, எடுத்துட்டாங்கன்னா ஓகே, அரசாங்கம் ஒருதலைபட்சமா, ஏன்னா அவர்களுடைய ஆட்சி இருக்கு, அவர்களுடைய பேர்ல இந்த வன்கொடுமை இன்னும் என்னென்ன சட்டங்கள்லாம் அதற்கு உட்படுமோ அந்த சட்டத்தின் கீழே எஃப்ஐஆரை பதிவு பண்ணணும். அது பதிவு பண்ணல அப்படின்னா நாங்க கண்டிப்பா பெரிய அளவுல பெரிய வகையான போராட்டங்களை இந்த பிஜேபிக்கு எதிரா, பிஜேபி மகளிர் மோர்ச்சாக்கு எதிரா, வன்கொடுமைக்கு எதிரா, தீண்டாமைக்கு எதிரா, ஜாதி மதத்தை மையமா வச்சு என்ன பழி சொல்லுக்கும், என்ன தனிநபருக்கு தாக்குதலுக்கு உட்படுத்தினதுக்காக மான நஷ்ட வழக்கம் எஃப்ஐஆரும் போடுவோம். அது செய்யலைன்னா நாங்க போராட்டத்தை